நம்ம போகிற ஷூ என்னன்னு கேட்டிங்கன்னா வெல்கம் டு பன்னீர் கட்டா. இது பெங்களூர்ல இருந்து ஜஸ்ட் 22 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. காரில் வரும்போது Day 43 வீடியோ எடிட் பண்ணிவிட்டு நல்லா தான் இருந்தேன். ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல, பார்க் கிட்ட வந்ததும் ஒரே வாமிட்டு. இந்த பார்க் 1970 ஸ்டார்ட் பண்ணதான் சொல்கிறாங்க. அப்புறமா 2012 அஃபிஷியலாக பயாலஜிக்கல் பார்க்கை டெவலப் பண்ணாங்க. ப்ரைஸ் லிஸ்ட் வந்து ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வெறும் ஒரு ஜூ மட்டும் இல்லை, இங்கே ஜூ, சஃபாரி, பட்டர்ஃப்ளை, ரெஸ்க்யூ சென்டர்னு எல்லாமே இருக்கு. ஆனால் நாங்கள் சூஸ் பண்ணது ஜூ ப்ளஸ் சஃபாரி. நாங்கள் ஜாலியாக ஜூவை சுற்றிட்டு இருந்தோம். அந்த டைம் எப்போ சஃபாரின்னு செக் பண்ணலான்னு பார்த்தா 3 மணிக்கு. நாங்கள் இருக்கிறதோ 1.5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு. சஃபாரியோ இன்னும் 15 நிமிஷத்தில். உடனே அறக்கப்புறம் நடந்து ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். இங்கே ஒரு ஃபன் நடந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் S25 அல்ட்ரா வச்சு சிங்கத்தை ஜூம் பண்ணி நல்லா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். அதை பார்த்து அந்த ஓனர் கூட சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொன்னான். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், இவன் இப்படிலாம் பண்ண மாட்டானேன்னு பார்த்தா தலையை ரெக்கார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணல. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. சஃபாரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு மக்களே, ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறமா லஞ்சுக்காக மேகனா பிரியாணியில் ஆளுக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு கசின் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நான் எடுத்த வீடியோவெல்லாம் பார்த்து ரிவ்யூ பண்ணி ஃபன் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எதுவாக இருந்தாலும் எங்கள் பாஸ் தான் கேட்கணும். யாருங்க பாஸ்? பஸ் 12 மணிக்கு, ஆனால் வர கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அதனால் கசின்ஸ் நின்று ஏற்றி விட்டுட்டு தான் கிளம்புனாங்க. பஸ்ஸில் ஏறிட்டு ட்ரெயினில் மிஸ் பண்ண ஃபன் இங்கே பண்ணலான்னு பார்த்தா பக்கத்து சீட்டில் ஒரு ஃபேமிலி குழந்தையோட இருந்தாங்க. குழந்தை அழுவுதுப்பான்னு சொல்லிட்டாங்க. அதனால் எல்லாரும் இடத்த காலி பண்ணிட்டு தூங்கிட்டோம். பாய் மக்களே, இனி உங்களை ரம்ஜான் விளாக்ல மீட் பண்ணுறேன். ஜாலியாக இருங்க. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.